மதுரை மாநகரத்தில் முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கு சிம்மக்கல். சிம்மக்கல் தெரியாத மதுரைக்காரங்க இருக்க வாய்ப்பே இருக்க முடியாது. இந்த சிம்மக்கல்ல இருந்து நேராக கிழக்கு பக்கம் போனால் அடுத்து வர்றது யானைக்கல். இந்த யானைக்கல் பிரிவும் வைகை ஆற்று பாலமும் சேர்ற இடத்துல 3 முக்கியமான சிலைகள் இருக்குது. அதிகமான வாகன போக்குவரத்தாலையும் நெரிசல் அதிகமாக இருப்பதாலையும் பல பேருக்கு இந்த சிலைகள் கண்ணில் பட்டிருக்காது. இந்த இடம் யானைக்கல் அப்படிங்கிறதுனால ஒரு யானை சிலை அங்கே இருக்கும். அதுக்கு பின்னாடி வடக்கு திசையில் வைகை ஆற்று பாலத்தை பார்த்த மாதிரி இருக்கிறது மகாத்மா காந்தி சிலை. இந்த 2 சிலைக்கு நடுவில் தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கிறது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியோட சிலை. அந்த சுதந்திர போராட்ட தியாகி தான் ஜார்ஜ் ஜோசப். தியாகி ஜார்ஜ் ஜோசப் யாருன்னு நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கேரளாவில் பிறந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று அதன் பிறகு இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டம் பெற்றார் ஜார்ஜ் ஜோசப். அதுக்கப்புறம் தனக்கு கீழே பல உதவியாளர்களை கொண்டு ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக மதுரையில் பணியாற்றியவர் தான் பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப். 1917ஆம் ஆண்டு ஆனி பெசன்ட் அம்மையாருடைய கொள்கையால் கவரப்பட்டு ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிற சுயாட்சி இயக்கத்தில் இணைஞ்சார். அதுக்கப்புறம் அதே ஆனி பெசன்ட் அம்மையாரோட தமிழகம் முழுவதும் அரசியல் சுற்றுப்பயணம் போனார் தியாகி ஜார்ஜ் ஜோசப். 1918ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் ராஜதுரோக குற்றம் சாட்டப்பட்டு பாலகங்காதர திலகர், டாக்டர் வரதராஜலு போன்ற தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதை எதிர்த்து ராஜாஜியோட சேர்ந்து நீதிமன்றத்தில் வழக்காடியவர் தான் இந்த ஜார்ஜ் ஜோசப். 1919ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்கள் ரவுலட் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் உட்பட பல முக்கிய தலைவர்களை மதுரைக்கு வரவழைச்சு ஒரு விவாத கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார் ஜார்ஜ் ஜோசப். அப்போ கூடின கட்டுக்கடங்காத பெருங்கூட்டத்தால் மதுரையே ஸ்தம்பிக்க வச்சவர் தான் இந்த ஜார்ஜ் ஜோசப். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனார் தன்னுடைய ஒரு கடிதத்தில் தியாகி ஜார்ஜ் ஜோசப் பற்றி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சுதந்திர போராட்டத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்ட பாரிஸ்டர் ஜார்ஜ் ஜோசப் தனது புகழ்மிக்க வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு தன் முழு சக்தியையும் நேரத்தையும் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, தந்தை பெரியாரை நினைவுபடுத்துகிற புகழ்பெற்ற வைக்கம் போராட்டத்திலும் ஜார்ஜ் ஜோசப் ஈடுபட்டு மிகப்பெரிய பங்களிப்பு செய்ததையும் வரலாறு மறக்க முடியாது. 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் நாள் கயாவில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்களின் 36வது கூட்டத்தில் தமிழகத்திலிருந்து பங்கெடுத்த சில முக்கிய தலைவர்களில் ஒருவர் தான் தியாகி ஜார்ஜ் ஜோசப். அந்த காலகட்டத்தில் ராஜாஜிக்கு அடுத்தபடியாக யங் இந்தியா மற்றும் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஆகிய இதழ்களின் ஆசிரியராகவும் இவர் சிறப்பாக செயல்பட்டார். இந்த 2 இதழ்கள் வழியாக ஏராளமான இளைஞர்களுக்கு விடுதலை உணர்வூட்டி சுதந்திர போராட்டத்தில் அவர்களை போராட வைக்கும் ஒரு சக்தியாக விளங்கினார் தியாகி ஜார்ஜ் ஜோசப். பத்திரிகைகளில் இவர் துணிச்சலாக எழுதிய கட்டுரைகளுக்காக 1922ஆம் ஆண்டு லக்னோ சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கே ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு, மகாதேவ் தேசாய், புருஷோத்தம் தாஸ் டாண்டன், தேவதாஸ் காந்தி போன்ற தலைவர்களோட நெருக்கமானார் தியாகி ஜார்ஜ் ஜோசப். இதில் ரொம்ப வியப்புக்குரிய செய்தி என்னன்னா, காந்தியடிகள் இவருக்கு அடிக்கடி கடிதங்கள் எழுதி மதுரை பகுதியில் அப்போது இருந்த அரசியல் சூழலை விசாரிப்பாராம். ஜார்ஜ் ஜோசப்பும் அதற்கு தவறாமல் பதில் கடிதங்கள் எழுதுவாராம். சுதந்திர போராட்டம் தவிர தொழிலாளர்கள் மீதும் ரொம்ப அக்கறை கொண்டவர் தான் ஜார்ஜ் ஜோசப். அதனால மதுரையில் முதலாக தொழிலாளர் சங்கம் அமைச்சார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி தொழிலாளர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் பெற்று கொடுத்தவர் தான் ஜார்ஜ் ஜோசப். அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக அவர்களை ஒடுக்குவதற்காக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு கொடுமையான சட்டம், அது என்ன தெரியுமா? குற்ற பரம்பரை சட்டம் அல்லது கைரேகை சட்டம். இந்த சட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டு இந்த மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடியவர் தான் தியாகி ஜார்ஜ் ஜோசப். இதனால் அந்த மக்கள் இவரை அன்போட எப்படி அழைச்சாங்க தெரியுமா? இந்த வரலாறை திரும்பி பார்க்கும்போது
நமக்கு தோன்றுவது இதுதான். வெறும் சிலையாக அல்ல, நம் இதயத்தில் நிலையாக ஒரு ரோஜா மலராக மணத்து கொண்டிருக்கிறார் தியாகி ஜார்ஜ் ஜோசப்.